ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதினெட்டாவது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கு உண்டான லைவ் டெஸ்ட் எப்போ நடக்க போகுதுன்ற டீட்டெயில் தான் நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த வாரம் படிக்கக்கூடிய ஷெடியூலுமே நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம வெற்றிகரமாக 7 வாரங்களை கடந்துட்டோம். சரிங்களா? 7 வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ் பார்க்கும்போது 6th 7th 8th முடிச்சுட்டு இந்த வாரத்தோட நம்ம 9th புக்கையுமே சேர்த்து லைவ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜிகேல ஒரு 2 லெசன் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. லைவ் கிளாஸ் பெண்டிங் இருக்குது. மற்றபடி ஆனால் தமிழ் மட்டும் நம்ம ஃபுல்ஃபில்லாக கவர் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரத்துக்குள்ளே அந்த ஜிகே லைவ் நான் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த வாரத்துக்குள்ள லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஷெடியூல் 8ல் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட நம்ம 9th புக்கு தமிழ் முடிக்கிறோம். நம்ம போன வாரம் 5 ஏழு வச்சுருந்தோம். 5 ஏழுக்கு உண்டான லைவ் டெஸ்ட்டும் நம்ம வச்சு முடிச்சாச்சு. ஓகேவா? இந்த வாரம் 4 இருக்குது. இந்த 4 ஏழு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லைவு, நாளைக்கு நாளான்னைக்கு அடுத்த நாள். சரிங்களா? சனிக்கிழமைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி புதன்கிழமை சேர்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 4 நாளில் நம்ம 4 லைவ் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆக்சுவலாக நம்ம 9 மணிக்கு தான் லைவ் வைப்போம். இந்த 9 மணிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலை பல வளர்த்தல் அப்படின்ற லைவ் இருக்கும். நாளைக்கு வாழிய நிலனே, நாளானைக்கு என் தலை கடனே, சனிக்கிழமை அன்பென்னும் அரணே. ஓகேங்களா? இப்போ 4 நாளைக்கு நம்ம 4 லைவ் முடிச்சிடும். முக்கியம் அதுக்கு வீடியோ கிளாஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை நம்ம பிளேலிஸ்ட்டை வச்சுருக்கோம். அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் தனி வட்டி இந்த வாரம் படிச்சிங்க. ஓகேவா? இதுக்குண்டான வீடியோஸும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் பிளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டிலேருந்து கூட்டுலேருந்து எல்லா மேக்ஸ் டாப்பிக்குமே நான் இண்டிவிஜுவலாக நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அடுத்து பொது அறிவு. பொது அறிவு அப்படின்னும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய, அதாவது இந்த ஷெடியூல் 6க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே நம்ம 2 சயின்ஸ் லெசன் இல்லை 3 லெசன் வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3 லெசன்ஸ் வச்சுருக்கோம். 2 ஹிஸ்ட்ரி, 3 சயின்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் சயின்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய அரசுகள். இப்போ தான் நம்ம இந்த லெசன் வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, பாருங்கள் 6th புக்கு இருக்கக்கூடிய அந்த லெசனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமணி அரசுகள். ஓகேங்களா? விஜயநகர பாமணி பேசும்போது 7th புக்கில் இருக்கக்கூடிய அந்த லெசனு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒளியியல் லைட் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இப்போ சவுண்டு பார்க்குறோம். இதுவும் 10th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு. அடுத்து கார்பனும் அதன் சேர்மங்களும். ஓகேவா? இந்த 10th நம்ம போன வாட்டி இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? போன குரூப் 4ல் இந்த ஒரு லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, சார் இதுலேருந்து எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க, கார்பனும் அதன் சேர்மங்கள் இது சிலபஸில் இல்லைன்னு யோசிப்பாங்க. நல்லா கவனிச்சிங்க, தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, அப்போ தனிமங்கள் அப்படின்னா தனிம வரிசை அட்டவணை. தனிம வரிசை அட்டவணை தான் கார்பனை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 5வது உடல்நலம் மற்றும் நோய்கள். கண்டிப்பாக டிசீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா டிசீஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த வாட்டி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் மற்றும் நோய்கள் பயாலஜிலேருந்து நம்ம 3மே கவர் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டாப்பிக்கு, கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு டாப்பிக்கு, பயாலஜிலேருந்து ஒரு டாப்பிக்கு, நம்ம 3 டாபிக் வச்சாச்சு. ஓகேங்களா? இந்த தென்னிந்திய பேரரசு லைவ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கு விஜயநகர பாமணி பேரரசு லைவும், அதுக்கு அடுத்தடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சவுண்டு, அப்புறம் கார்பன் அதன் சேர்மங்கள், அப்புறம் உடல் மற்றும் நோய்கள், இந்த 3 லெசனும் 3 லைவ் வச்சுக்கலாம். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு, ஓகேவா, நைட்டு 9 மணிக்கு தமிழ் லைவ் இருக்கும். 9:30 மணிக்கு ஜிகே லைவ். ஓகேவா? வரிசையாக கொடுத்தது அப்படியே வரிசையாக வரும். இன்றைக்கி தென்னிந்திய பேரரசு, நாளைக்கு விஜயநகர பாமணி பேரரசு, நாளான்னைக்கு ஒளியில், அடுத்த நாள் கார்பனும் அதன் சேர்மங்களும், கடைசியாக உடல்நலம் மற்றும் நோய்கள். ஓகேவா? இந்த கார்பனும் அதன் சேர்மங்களும் உடல்நலம் மற்றும் நோய்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நான் ஏதாவது 2 லெசனும் கொடுக்க பார்க்குறேன். சரியா? சனிக்கிழமை மட்டும் நம்ம ஒரு 3 லைவ் வரா மாதிரி ஜிகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் இருக்குது அப்படின்னும் போது, ஓகேவா, 4 நாள் தான் இருக்குன்னும் போது ஒரு நாள் மட்டும் நான் என்ன பண்ணேன், 2 லெசன் லைவ் போட்டுறேன். சரிங்களா? அப்படி போடும்போது நம்ம ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இலக்கணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தனி வாக்கியம்னா என்ன, தொடர் வாக்கியம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலவை வாக்கியம், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், செய்வினை, செயல்பாட்டு வினை, இது 4 ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? இந்த வாரத்தோடு நம்ம 9th புக் வெற்றிகரமாக முடிக்கிறோம். அதே மாதிரி ஜிகேன்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லெசனை முடிச்சிருக்கும். டாப் 50 லெசனில் ஃபஸ்ட்டு 40 லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. இன்னும் ஒரு 10 லெசன் தான். அதாவது நிறைய வினாக்கள் வரக்கூடிய கொஸ்டின்ஸில் 40 லெசன்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 10 லெசன் இருக்குது. அது அடுத்த 2 வாரத்தை நம்ம முடிச்சிடும். சரிங்களா? முடிச்சிட்டோம் அப்படின்னா மேஜரான பார்ட் எல்லாமே ஓவர்.
இன்னும் 2 வாரத்தில் மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் ப்ளஸ் நியூ டாபிக், புதுசாக படிக்க வேண்டிய டாபிக் அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்கு வந்து நம்ம நிறைய வந்து டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்குள்ளே, சரியா, மார்ச் எண்டுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டா கூட ஏப்ரல் மே இந்த 2 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போகிறோம்னா ரிவிஷனுக்கு தான் ஒதுக்க போகிறோம். சரியா? ஏப்ரல் மே இந்த 2 மாதம் எதுக்கு நம்ம பண்ண போகிறோம்? ரிவிஷனுக்கு தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் வேணாலும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நைட்டு 9 மணிக்கு இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடும். 9 மணிக்கு தமிழ் லைவு, 9:30 மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.